உங்க ஜாதகத்தில் தனுசுலையோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ மீனத்திலேயோ சனி பகவான் இருக்காருன்னா நீங்க எதிர்பார்ப்புகளை அதிகம் வச்சுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆடம்பரமான திருமணத்திற்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். அதீதமான எதிர்பார்ப்பின் காரணமாக தான் அவங்களுக்கு திருமணத்துல தடையும் தாமதமும் ஏற்படுது. ஏன்னா அந்த சனி பகவான் அவருடைய அந்த தனுசில் இருந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு மகரத்தை தொட்டு கும்பத்தை தொட்டு மீனத்தை தொட்டு போகக்கூடிய இந்த 4 ராசிகளை கடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு திருமணத்தில் அதிகமாக சோதனைகளும், திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அதுல நிறைய தடைகளும் ஏற்படுது. சரி, இந்த அமைப்பு மறுபடியும் எப்ப ஏற்படுது தெரியுமா? இந்த 2017க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு திரும்பவும் இந்த மாதிரியான அமைப்பு, அதுவும் இப்போ 2025-27 வரையும் மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வரையும் பிறக்கக்கூடியவர்களுக்கும் அந்த திருமணத்தில் தாமதம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அழகு, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள்ல அவங்க கவனம் செலுத்தாமல் இருந்தாலே அவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட்டுடும்.